Kids Wonder Tales. ஒரு சமயம் ஸ்பிரிங்கிள்வுட் என்ற கலகலப்பான சிறிய நகரத்தில் தி மாஜிக் ஸ்கூப் என்ற ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அது சாதாரண கடை அல்ல, மகிழ்ச்சியான மந்திரவாதி திரு ஜெலட்டோ நடத்தும் இந்த கடை அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடிய ஐஸ்கிரீம்களுக்கு பிரபலமாக இருந்தது. ஒரு வெயிலான காலை 3 நண்பர்கள் மியா, ரவி மற்றும் சாரா தி மாஜிக் ஸ்கூப் கடையைச் சேர்ந்தனர். அவர்கள் ஜாது ஐஸ்கிரீமை சுவைக்க தங்கள் சேமிப்பு தொகையை வைத்திருந்தனர். வரவேற்கிறேன் குழந்தைகளே என்று திரு ஜெலட்டோ புன்னகையுடன் கூறினார். இன்று உங்களுக்கு என்ன மந்திர பயணம் வேண்டும்? உங்களின் சுவைகள் அதை காட்டிவிடும். மியா ரெயின்போ ஸ்வில் ஐ தேர்வு செய்தார். அதை சுவைத்தவுடன் உண்மையான வானவில் ஆகாயத்தில் தோன்றியது. மேலும் மியா பறக்கத் தொடங்கினார். நகரம் முழுவதும் பறந்து செல்ல அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ரவி சோகோ வுல்கானோ ஐ தேர்வு செய்தான். அதை ஒரு முறை கடித்தவுடன் சிறிய சாக்லேட் ஆறுகள் அவனை சுற்றி பொங்கின. அவன் அவற்றை கைகளால் எடுத்துக் கொண்டான். ஒவ்வொரு துண்டும் மிகவும் ருசியாக இருந்தது. சாரா, ஆர்வமுள்ளவள், மிஸ்ட்ரி மின் ஐ எடுத்தாள். அவளுடைய ஐஸ்கிரீம் அவளை மறைவு செய்யச் செய்தது. அவள் சிரித்துக் கொண்டே தனது நண்பர்களுடன் மறைமுகமாக விளையாடினாள். அவர்களுக்கு அவளை பார்க்க முடியவில்லை, ஆனால் சிரிப்பை கேட்க முடிந்தது. அவர்கள் அந்த மந்திரக்கனிகளை அனுபவித்த போது திரு ஜெலட்டோ எச்சரித்தார், ஐஸ்கிரீம் உருகும் வரை மட்டுமே மந்திரம் இருக்கும், அதனால் அதை மெதுவாக சுவையுங்கள், மகிழுங்கள். 3 நண்பர்களும் ஸ்பிரிங்கிள்வுட் நகரத்தில் தங்களுடைய மந்திர திறன்களுடன் சுவாரஸ்யமான அனுபவங்களை எதிர்கொண்டனர். மியா மரத்தில் சிக்கிய காத்தாடியை மீட்டுச் சென்று ஒரு குழந்தைக்கு உதவினான். ரவி பார்க்கில் இருந்த அனைவருக்கும் சாக்லேட் ஆறுகளை பகிர்ந்து மகிழ்ச்சி பரப்பினான். சாரா தனது மறைவுத்திறனை பயன்படுத்தி பிஸியாக இருந்த சாலையில் ஒரு அசரீரமான பூனைக்கு உதவினார். ஐஸ்கிரீம் உருகிவிட்ட நேரத்துக்கு அந்த குழந்தைகள் தங்கள் வாழ்நாளிலேயே மிகவும் த்ரில் நிறைந்த நாளை அனுபவித்தனர். மேலும் தங்கள் நகரத்திற்கு சிறிய ஆனால் சிறப்பான வழிகளில் உதவினர். அவர்கள் மீண்டும் தி மாஜிக் ஸ்கூப் கடைக்கு வந்தபோது திரு ஜெலட்டோ புன்னகையுடன் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய வெள்ளி கரண்டியை அளித்தார். இந்த கரண்டிகள் உங்களுக்கு நினைவூட்டும் என்றார் அவர். நம்மில் அனைவரிடத்திலும் ஒரு சிறிய மந்திரம் இருக்கிறது, குறிப்பாக நாம் மகிழ்ச்சி மற்றும் இரக்கத்தை பகிரும்போது. அதன் பின்னர் மியா, ரவி மற்றும் சாரா ஸ்பிரிங்கிள்வுட் நகரின் சிறிய ஹீரோக்களாக மாறினர். மகிழ்ச்சியை பரப்பவும் உதவவும் எப்போதும் முன்வந்தனர், அதுவும் தி மாஜிக் ஸ்கூப் ஐஸ்கிரீம்களைப் போலவே.